இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாங்க, நாங்கள் இன்னைக்கு 30%லேருந்து 40% கட்டட சங்கம் சொல்லுது நாங்கள் இவ்வளோ கொடுத்து இது பண்ணோம். கான்ட்ராக்டர் சொல்கிறாங்க நாங்கள் 20லேருந்து 30% கொடுத்தோம். இப்போ வாங்க, இதுவரை திருவான்மியூர்லேருந்து நம்முடைய சோழிங்கநல்லூர் வச்சுக்க உத்தண்டி வரை 2400 கோடிக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. எதை கொடுத்துருக்காங்க? ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. அதை நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்திட்டாங்க? அது 700 கோடி அதிகமாக போகுதுன்னு நிறுத்திட்டாங்க. இந்த 700 கோடி எடுக்கலாம். இப்படி பல கான்ட்ராக்டை நிறுத்தினது மூலமாக அதில் எந்த அளவுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, நீ 30% கொடுக்க வேணாம், 20% கொடுக்க வேணாம், கட்சி நிதி டாஸ்மாகில் வந்து 60 ரூபா பீருக்கு 90 ரூபா வந்து ஹாட் சரக்கு கொடுத்தீங்கல்ல, அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அரசுக்கு கொண்டு வந்துருங்கன்னு திரும்ப போகிறாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு நீங்கள் ஆலயத்தில் இருக்க ஊழலை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதை தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மெயின் விஷயம் ஊழலை தடுப்பது. இந்தியாவில் காங்கிரஸ் பாஜக உட்பட எந்த மாநிலங்களிலும் இவ்வளவு வேகமாக ஊழலை ஒழிக்க முயற்சி செய்ததில்லை. இந்த ஆட்சி நான் உண்மையை சொல்றேன் சார், எனக்கு காங்கிரஸோட மக்கள் தான் சார் முக்கியம். எந்த கட்சியை விட, தனி மனிதரை விட என் கட்சி முக்கியம். எனக்கு கட்சியை விட மக்கள் முக்கியம். அதனால இப்போ அந்த ஒரு நிலையை நோக்கி போகிறாங்க. ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இப்போ வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன ஊழல் நடந்துச்சு, இந்த ஊழல்களை எப்படி அகற்றுவது, இந்த வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம். அது வெளியே வந்து அறிவிச்ச திட்டங்கள்லாம் வராதா சார்? வரும் சார். ஏன் வராதுங்கிறீங்க? இப்ப 100 யூனிட் 200 ஆக்கியிருக்காங்கல்ல, கொடுக்குறாங்களா? அதனால இன்னும் சுமை வரதில்ல. அதான தமிழ் சுமையை எப்படி தாங்குறாங்கிறத பார்க்கணும். சுமை தாங்கியா இருக்காங்களான்னு பார்க்கணும். இல்ல மக்கள் கேட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாங்கல்ல. மக்கள் இலவச பேருந்து கேட்டாங்களா? குஜராத், மகாராஷ்டிரா நம்மளோட 0.9% பொருளாதாரத்தில் 0.9 கூடுது. ஆனால் அந்த பொருளாதாரம் மக்களுக்கு அங்கே பயன் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் பாதி மக்களாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் படிக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த சமூக நீதிக்கு அது போயிட்டு இருக்கு. அது முந்தைய அரசு செஞ்சது, அதற்கு முந்தைய அரசு செஞ்சது. பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து இந்த சமூக நீதி தமிழ்நாட்டில் வருது. தமிழ்நாடு முன்னேறி மட்டுமல்ல, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாநிலம். முந்தைய அரசு உதவியது, இந்த அரசு நான் 2 மடங்கு உதவுறேங்கிறது. எப்படி உதவும் என்பது இந்த மாதிரி உதவுனதுனால சார் இவ்வளவு கடன் வந்திருக்கிறது. அதை நீங்க பேச மாட்டீங்களே. நான் திரும்ப சொல்றேன், இந்த ஆட்சி வந்து கடன் இனிமே தான் வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, சொல்றத புரிஞ்சுங்க. கடன் வாங்கினதை இனிமே இவங்க சரி செய்வார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்கு. கடன் சரி செய்வது மட்டுமல்ல,